ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் வீட்டிலே தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது பாருங்க குட்டி மாம்பழம். ஸோ இதை பொறுக்கிட்டு போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இது பாருங்க நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மாம்பழம், எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க அதுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாத மாம்பழம். ஸோ இன்னைக்கு பொறுக்க போகிறோம். ಎಲ್ರೋ ಮಾವಿನ ಹಣ್ಣು ಇಲ್ಲಕ್ಕ. ಓ ನಾನು கோடை ஆன் பண்ண ஒன்றும் ஆகாது, ஆன் பண்ணு, ஆன்லேயே இருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாம் பொறுக்கிட்டு காலி பண்ணியிருக்கான் ரூபா. நிறைய இல்லை இல்லையே வைக்கா. ஸோ வீட்டில் கொஞ்சம் இருக்குங்க. இங்கே பாருவா, இங்கே பாருங்க குட்டி மாம்பழம் அழகா இருக்கும். ஓ வந்து சரி இருக்கு. அது இங்க பாருங்க, அடங்க மாட்டான். ஆமா பொறுக்குனியா? எங்க இருக்கு? இங்க பாருங்க எவ்வளோ கிடைச்சிருக்கு. வீட்டில் கொஞ்சம் சரிங்க மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் போயிட்டு ஸோ எவ்வளோ மாம்பழம் கிடைச்சிருக்கு சொல்லிட்டு நம்ம பார்த்து தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்த ஃப்ரெஷ்ஷு மாம்பழம் பாருங்கள். பறிக்கலை, அது பார்த்தீங்கன்னா விழுவும். நம்ம பார்த்தீங்கன்னா பறிக்கலாம் போகாது, இது பழுத்துட்டு அதுவாக கீழே விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பொறுக்கிட்டு வருவோம். இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் எல்லாம் கிடையாது, காட்டு மாம்பழம் தோட்டத்தில் இருந்தது. பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்கா, அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் எப்படி சாப்பிடுவோன்னா இதோட தோல் ஃபுல்லாக உரிச்சிட்டு காட்டு பாருங்க. இனிப்பு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் ஆகட்டும், எந்த ஒரு மருந்து ஆகட்டும், பார்த்தீங்கன்னா இதே அதுவாக பழுத்து அதுவாக விழுவும், அப்போதான் நம்ம சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கலும் போட மாட்டோம், ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இந்த மாம்பழம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் கிடைக்குமான்றது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா காட்டில் கிடைக்கும். எங்கள் வீட்டில் ஏதோ காட்டில் ஏதோ தோட்டம் பண்ணியிருக்காங்க போல, அந்த செடி இருந்துச்சு. ஸோ அது இந்த இது இருக்குது இல்லைங்களா, இதுவுமே நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் உரிக்கிறோம். இது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டில் ஃபுல்லாக உரிச்சிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு நம்ம சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா வச்சு சுட சுட சாப்பாடுல கலந்து சாப்பிட்டா அந்த அளவுக்கு சூப்பரா டேஸ்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே கிடைக்காது, இந்த சீசன்ல தான் கிடைக்கும். நானே இது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் இப்படி இருக்குது பாருங்க. நான் வில்லேஜ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாம்பழத்துக்கு காசு கொடுக்குற மாதிரி இல்லை, எந்த பழத்துக்கும் காசு கொடுக்குற மாதிரி இல்லை. ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மல்லிப்பூ கட்டிட்டு இருக்கா. அதை கொஞ்சம் காட்டிட்டு போ மல்லிப்பூ. அப்புறம் கேமரால காசு இல்லாம ஒரு மல்லிப்பூ. இந்த மாம்பழமும் இல்லை, இல்லைன்னா நாங்கள் அங்கே 100 ரூபாய்க்கு 100-150 ரூபா கிலோ. ஒரு மாம்பழம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இனிப்பு இருந்துச்சுன்னா 300 ரூபா கிலோ சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா என் அக்காப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க உரிச்சிட்டு, இது பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்குமே நல்லது. பெருசா இருக்கும், டேஸ்டே இருக்காது. பார்த்தீங்கன்னா இது குட்டியா இருந்தாலும் இந்த பாருங்க இந்த சைஸ் தான் இருக்கும். இது இவ்வளோத்த குட்டி, ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நான் சிட்டில இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஆகட்டும் எதுவுமே சாப்பிட்றது இல்லைங்க. இங்கே வந்தால் தான் எனக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸாச்சு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு, வெஜிடபிள் சாப்பிட்றதுக்கு, கீரை சாப்பிட்றது பாருங்க எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. இங்கே பாருங்க நம்ம வீட்டு நாய் இது கையிலேயே உரிச்சு சாப்பிடுவோம். பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேமரால எல்லாம் வர்றது. அதனால இது இப்படியே நாங்க பாத்தீங்கன்னா வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். அப்ப இப்படித்தான் தோட்டத்துல எல்லாம் கிடைக்கும். இப்படி பாத்தீங்கன்னா உரிச்சுட்டு அப்படி சப்பி சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும். என்ன ஆனாலும் இந்த ஒரு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக்கா ஒரு நம்மளே பாத்தீங்கன்னா வளர்த்து நம்மளே ஃப்ரூட் சாப்பிடுறது இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சரி காட்டு பூ காட்டுறலாமா பாருங்க.
பாருங்க சூப்பரா இருக்கு. ஸோ இதை நம்ம இந்த சைடுக்க வச்சு விட்டுறலாம், கை கழிக்கலாம். ஏடி எதுவுமே மிளகா இங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு மாம்பழம் பாத்தீங்களா. ஸோ இதை இப்போ என்ன பண்ண போறோம், கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் எடுத்துட்டு வாங்க மேடம். ஸோ இப்போ உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இப்படியே சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டு அந்த சொன்னல அதுக்கப்புறம் வானல்ல கொஞ்சம் ஆயில் கடுகு போட்டுட்டு தாளிச்சிட்டு நம்ம ரைஸ்ல பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி சுட சுட ரைஸ் சாப்பிட்டா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இது நிறைய கிடைக்கும் காட்டு மாம்பழம், ஆனா இனிப்பா இருக்கும், புளிப்பெல்லாம் கிடையாது, இது இனிப்பா தான். ஸோ அந்த போ ஒரு வேலை உனக்கு அசிஸ்டன்ட், போங்க அந்த மிளகாத்தூள் உப்பு எடுத்துருவாங்க போங்க. ஸோ பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் ஐயோ தங்கமல் உட்கார் அடி வாங்கிட்டு தான் நீ உட்காரு. ஸோ பாரு நான் என்ன பண்றேன்றது அம்மு இப்ப பாத்தேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க உப்பு லைட்டா போட்டுக்கணும், நிறைய உப்பு போடக்கூடாது. இதை மூடி மூடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள் ஹெவியா போடணும், இது காரம் எல்லாம் இருக்காது அவ்வளவா, ஏன்னா இனிப்பு இருக்கிறதுனால நம்மளுக்கு காரம் தெரியாது. இவ்வளோதான் இந்த மிக்ஸ், இவ்வளோ மிக்ஸ் பண்ணணும். இங்க பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தாளிச்சிட்டு சாப்பிடுவோம். ஸோ பாத்தீங்கன்னா நான் இப்போ பாத்தீங்கன்னா தாளிக்கல மாட்டேன், நான் இப்போ பாத்தீங்கன்னா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். இங்க பாருங்க டேஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இவ்வளவுதான் நம்மளோட மாங்காவோட வீடியோ. ஸோ பாருங்க இந்த அளவுக்கு டேஸ்ட்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் ஆகும் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் வீடியோ பாருங்க. பார்த்தீங்கன்னா இன்னொன்று